மாணவிகளுக்குள் நடந்த சண்டையை பேசி தீர்த்து வைக்காமல் பட்டியலின மாணவி என்ற ஒரே காரணத்திற்காக அவரை சக மாணவியின் காலில் விழ வைத்ததாக எழுந்துள்ள புகாருக்கு சொந்தக்காரர்தான் இவர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் தியான் ஹெல்த் எஜுகேஷன் என்ற பெயரில் மருத்துவ சான்றிதழ் படிப்பிற்கான கல்வி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதில் மருத்துவர் சிவகுமார் நிர்வாகியாகவும் கிருஷ்ணபிரியா கண்காணிப்பாளராகவும் இருந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் நைனாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் இந்த கல்வி நிறுவனத்தில் பேஷண்ட் கேர் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு வருட டிப்ளமா கோர்ஸை படித்து வருவதாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் 31ஆம் தேதி ஆலங்குளத்தைச் சேர்ந்த மாலதிகா என்ற மாணவிக்கும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவருக்கும் இடையே ரெக்கார்ட் நோட்டு புத்தகம் கீழே விழுந்தது தொடர்பாக வாய்த்தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மாலதிகா தகாத வார்த்தைகளால் திட்டியதால் கோபமடைந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மாணவி கன்னத்தில் அறைந்ததாக சொல்லப்படுகிறது. ஜனவரி 31ஆம் தேதி எனக்கும் என் கூட படித்த பிள்ளை மாலதிகாவுக்கும் ஒரு ரெக்கார்ட் நோட் வச்சுருந்தேன். அது கொடுக்கையில் தவறி கீழே விழுந்துச்சு. அதனால ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. மறுநாள் வழக்கம் போல இரு மாணவிகளும் வகுப்புக்கு சென்ற நிலையில் கண்காணிப்பாளர் கிருஷ்ணபிரியா சண்டை தொடர்பாக விசாரணை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போது பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவியை மற்றொரு மாணவி காலில் விழ வைத்து கண்காணிப்பாளர் கிருஷ்ணபிரியா அத்துமீறியதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி இனி வகுப்புக்கே வரக்கூடாது என்றும் அட்மிஷன் சமயத்தில் ஒப்படைத்த கல்வி சான்றிதழ்களை 1 லட்சம் ரூபாய் செலுத்திவிட்டு பெற்றுக்கொள் என்றும் மிரட்டல் விடுத்து கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. கண்காணிப்பாளர் கிருஷ்ணபிரியா மேமும் கேட்டாங்க, என்ன பிரச்சனை கேட்டாங்க, சொல்லியிருந்தேன். அப்புறம் மேம் என்னை அடித்து அவங்க சாரும் கிருஷ்ணபிரியா மேமும் காலில் விழுக சொன்னாங்க. அந்த பொண்ணு காலில் விழுந்து சாரி கேட்டால் தான் மேற்கொண்டு நீங்கள் படிக்க முடியும் அப்படி சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்தேன். காலில் விழுந்து அவங்க ரிட்டன் என்னை அடித்தாங்க. அடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க முடியாது, வீட்டுக்கு போங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. கிருஷ்ணபிரியாவின் செயலால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி கோவில்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்தார். 1 வருட படிப்பில் சேர்ந்த தன்னை 3 வருட படிப்பிற்கான கட்டணத்தை செலுத்தச் சொல்லி கண்காணிப்பாளர் கிருஷ்ணபிரியா வற்புறுத்தியதாகவும் மாணவி புகார் தெரிவித்துள்ளார். போட்டது 1 இயர் கோர்ஸ் தான் போட்டேன். அவங்க 3 வருஷம் ஃபீஸு கட்டணும் அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. 3 வருஷம் ஃபீஸ் கட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னா 1 லட்சம் கட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. இதற்கிடையே விசாரணை நடத்திய போலீசார் கல்வி நிலைய கண்காணிப்பாளர் கிருஷ்ணபிரியா மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக தியான் ஹெல்த் கல்வி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் இது பொய்யான புகார் என்று கூறியுள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் சுதன்.